ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் சிஎம் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகம் பொங்க கொண்டாடினர். முதல் காட்சியை பார்த்த அமைச்சர்களும் ரசிகர்களும் ஆனந்த கண்ணீர் விட்ட தருணம் குறித்து விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடைய கடைசி படம் என அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் குறிப்பா தமிழ்நாட்டில் மிக கோலாகலமாக அவங்க ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட திரையரங்குகளும் உலகம் முழுவதும் 7000க்கு மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் இன்று வெளியாகி இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி பொங்கலுக்கு வர வேண்டியது. அப்போதே பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டாடுவதற்காகவும் அப்போது ஒரு அரசியல் கட்சியாக இருந்த தமிழக வெற்றி கழகம் பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. ஆனால் சென்சார் காரணத்தை காண்பித்து அந்த படம் வெளியாகவில்லை. ஒரு சில அரசியல் காரணமும் இருப்பதாக அவங்க ரசிகர்களும் அவங்க கட்சி சார்பாகவும் பேசப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல தேர்தலுக்கு பின்பு, அதாவது அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, அதாவது அன்று படம் வந்தா எங்களுக்கு தளபதி விஜய் என்று டைட்டில் கார்டு தான் இருக்கும், ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வந்தா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்று பெயர் இருக்கும் சொன்னாங்க. அப்படி சொன்ன மாதிரியே இன்று ஜூலை 23ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்று பெயர் உடன் குறிப்பா சட்டமன்றத்தில் அவர் செய்த ஒரு சைகையுடன் ஒரு டைட்டிலோட அந்த படம் வெளியாகி இருக்கு. மிகுந்த உற்சாகத்துல விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இருக்காங்க. குறிப்பா இந்த படம் முதல் நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் வசூல் சாதனை செய்யும் என அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் அவங்களுடைய ரசிகர்கள், நிர்வாகிகள் என பல பேர் காலை 9 மணியில இந்த படத்தை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. இந்த படம் வெளியாகுவதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் கட்சியா இருந்திருக்கலாம். ஆனா படம் இப்ப வெளியாகும் போது இந்த கட்சியில பெரும்பான்மை பேர் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வாரிய தலைவர்களாகவும் பல்வேறு பதவிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த படத்தை எப்படி பார்த்தாங்கன்னா, குறிப்பா அமைச்சர் பர்வேஸ், விக்னேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் படம் பார்க்கும் போதே கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய எங்க தலைவருடைய கடைசி படம் என்ற ஒரு உணர்வோடு அவங்க அந்த தியேட்டர்ல வழக்கமா அவங்க எப்படி படம் பார்ப்பாங்களோ அப்படி பார்க்க முடிஞ்சது. முந்தைய தினம் பாத்தீங்கன்னா அவங்க படத்தை வரவேற்கும் மாதிரி பேனர்கள் வச்சு தோரணம் கட்டி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிஞ்சது. அப்படி இந்த படத்தை குறிப்பா ஜனநாயகனை ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புடன் ஜனநாயகனை கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். வசூல் ரீதியாக இந்த படம் பல்வேறு சாதனைகளை படைக்கும் சொல்லியிருக்காங்க. முதல் நாள் பாத்தீங்கன்னா 45 கோடி வரைக்கும் முன்பதிவு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல 5 காட்சிகள் போட்டிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் 7 முதல் 8 காட்சிகள் போட்டிருக்காங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் கூடுதல் காட்சிகள் போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வரலாறு சாதனை படைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தமிழக வெற்றியை சேர்ந்த நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க. சினிமா கருத்து கணிப்பாளரும் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த படத்தை பார்த்த சில பெண்கள் நம்மோட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். ஜனநாயகன் உங்களுடைய கடைசி திரைப்படமா விஜய் சொன்ன அந்த படம் வெளியா இருக்கு. நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த படம் கடைசியா இருக்கிறது உண்மையா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா அப்போ தளபதி இந்த டைட்டில் கொண்டாடி இருப்போம். நடிகராக இருக்கும் போதே நாங்கள் அவ்வளோ கொண்டாடினோம். இப்போ அவர் முதலமைச்சர் அப்படின்றப்போ அடுத்து இதை கடைசி படம்ன்றப்போ அது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் இதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கடைசி படம், நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ரீல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அப்படின்னு இருக்கும்போது அவர் இப்போ முதலமைச்சரா செயல்பட்டு இருக்காரு. உங்களுக்கு முதலமைச்சரா விஜய் பிடிச்சிருக்கா இல்ல ஒரு நடிகரா விஜய் பிடிச்சிருக்கா? அவர் எப்படி பார்த்தாலுமே பிடிக்கும் எங்களுக்கு. சொல்ல போனா நாங்க போன்ல கூட இந்த படம் பார்க்கல, தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சூப்பரா இருக்கு படம். கூட பார்க்காம நாங்க வெயிட் பண்ணி அதான் அந்த மாதிரி படம் வெளியே வந்துருச்சு. வெளியே ஒரு 6-7 மாசம் ஆச்சு. அப்போ இந்த படத்தை இங்க பாக்குறீங்கன்னா என்ன காரணம்? அவர் மேல என்ன அன்பு உங்களுக்கு? அவருக்காக தான், அது ஒரு நல்ல மனசுக்காக தான் நாங்க எல்லாமே நாங்க பார்க்கல. போன்ல எதுலயுமே ஒண்ணுமே பார்க்கல. இதுக்காக தான் வெயிட் பண்ணி இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கோம். இன்னைக்கு தவம் இருந்து படத்தை பார்த்திருக்கோம். எல்லாரும் முக்கியமா இந்த படத்தை பார்த்தாகணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இனி 50 வருஷமும் தளபதி தான். அடுத்த 5 வருஷத்தை தாண்டி 50 வருஷம் நாங்க தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க புகைப்படம் எடுப்பது கூட முதல்வர் செஞ்ச ஒரு சைகை ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தீங்க. அது அப்படியே நம்ம உங்க ரசிகர்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறீங்களா? இந்த மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலையில தான் இருக்காங்க. இன்று வியாழக்கிழமை ஒர்க்கிங் டேஸ், நிறைய பேர் விடுமுறை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த படம் 18+ சென்சார் கொடுத்தனால
குழந்தைகளை வந்து இந்த படத்துக்கு வந்து அழைத்து வர முடியலன்னு சொல்லி பெற்றோர்களும் அவங்களுடைய உறவினர்களும் சொல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. வரக்கூடிய நாட்கள்ல ரீசென்சார் படம் அனுப்பி அவங்க குழந்தைகளும் பார்க்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயம் ஜனநாயகன் வந்து தமிழ் சினிமாலையும் சரி, முதலமைச்சர் விஜயுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் சரி, இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளவு சாதனை படுத்தாலும் சரி, எவ்வளவு விமர்சனங்களை பெற்றாலும் சரி, இது ஒரு முக்கியமான ஒரு நாள் என்று அனைவரும் வந்து திரையரங்கு முன்பு காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. வரக்கூடிய நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் செய்தது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.